தெரியாதனமா என்னோட ஹெல்மெட்டுக்கு பதிலாக என்னோட ஒய்ஃபோட ஹெல்மெட் எடுத்து மாட்டினதுக்கு மண்டையிலே 2 போடு போட்டு அவரோட ஹெல்மெட்டை திருப்பி வாங்கிட்டா. ஓட்ட ஹெல்மெட்டை நீயே வச்சுக்கூடான்னு சொல்லிட்டு இவ்வளவு அவசரமா ஹெல்மெட் கூட தெரியாத அளவுக்கு எங்கடா போறீங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா விவேரா மாலுக்கு தான் போறோம். அங்க எதுக்குடான்னு கேட்டீங்க அப்படின்னா பாவாதியார் படம் தான் பார்க்க போறோம். வழக்கம் போல எல்லா மால் மாதிரி இந்த மால்லையுமே ஒரு சில சம்பிரதாயம் இருக்கும். அதான் அந்த பார்க்கிங் டோக்கன் வாங்குறது. அதை வாங்கிட்டு அப்படியே உள்ள போயிட்டு மாலுக்கு வந்து என்ட்ரி ஆயிட்டோம். என்ட்ரி ஆன உடனே டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வந்து முதுகுலாம் வடிக்குது, இந்த மசாஜ் யூஸ் பண்ணிக்கன்னு சொல்லி சேரை காட்டினதுக்கு நோன்ட்டா. சரின்னு சோதோட அடுத்த ஃப்ளோர் போனா மேடம் என்ன ஒரு இடத்துக்கு இழுத்துட்டு போனாங்க. அங்க நான் நோன்னு சொல்லிட்டு பழி வாங்கிட்டேன். அப்புறம் வெளியில செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு டிக்கெட்லாம் காமிச்சிட்டு உள்ள போய் கதவை திறந்து ஸ்க்ரீனை பார்த்த உடனே ஆஹா நம்ம வேற ஒரு படத்துக்கு வந்திருக்கோட்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அந்த இன்ட்ரோ பார்த்த உடனே அதே ஆசையோட போய் சீட்ல உட்காந்தேன். ஃபர்ஸ்ட் ஒரு 40 நிமிஷம் படம் சூப்பரா போச்சுங்க. அதுக்கப்புறம் படத்தை பத்தி சொல்றதுக்கு நான் விரும்பல. வழக்கம் போல இன்டர்வெல்ல பாப்கார்ன், சிக்கன் நகட்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ்னு எல்லாரும் வாங்குறது வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். ஆனா படத்துல நான் நோட் பண்ண விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சத்யராஜ் போட்டிருக்க கண்ணாடி என்னோட கண்ணாடி ஒண்ணு. ஆனா படத்தோட எனக்கு புரியாத ஒரு விஷயம் இந்த அண்ணன் தான் எதுக்கு உள்ள ஹெல்மெட்டை போட்டு என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல. அண்ட் 2 பேருமே ஒரு சில சோகத்தோட வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.